சாமி கண்ணுங்களா, நம்ம கல்மீன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா சாமி? நாம் கடையில் மசாலா வாங்க தேவையில்லை சாமி. சொந்தமாக நாமளே தயாரித்து போடும்போது அது இப்படி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரியே செய்யலாமா? எப்படி இருக்கு? சொல்ல மறந்துட்டு சாமி, இப்படி செஞ்சால் தான் இப்படி வரும். அட்டகாசம் நமக்கு டேஸ்ட்டு. செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை கல்மீன் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதுக்காக காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு அப்பா போயிட்டு மீன் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அவருக்கு அங்கே சுத்தம் பண்ணுறதை விட இவர் கையால் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பார். அதனால் அவரே ஃபுல்லாக எல்லாம் வாஷ் பண்ணி பீஸாக போட்டு குழம்புக்கு தனியாகவும் கல்மீனுக்கு தனியாகவும் பிரித்து கொடுத்துட்டாருங்க. ஆமாங்க, கல்மீனுக்கு கொடுத்த மீன் இது தான். இப்போ இதுக்கு நம்ம மசாலா தயாரிக்கணும். கடையில் இருக்கிற மசாலா வாங்கிடாதீங்க, நம்மளே சொந்தமாக மசாலா தயாரிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, 6 வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, அதுபோக ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையெல்லாம் ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்க இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூனு. இதையும் கலந்துக்குங்க. அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்கு. அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனுக்கு எடுத்து மேனுவலாக அப்ளை பண்ணுங்கள். இது கல்மீன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீனாக எடுத்து இண்டிவிஜுவலாக நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் எல்லா பக்கத்துக்கும் அந்த மசாலா போகும், நல்லா குக் ஆகும், டேஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? இதுதாங்க, ரெட்டிஷாக இருக்கணும். கலர் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான கலர் பொடியோ சேர்த்துல. ஒன்லி வரமிளகா மட்டும்தான். இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு 1/2 hour to 1 hour, ஏன் முடிஞ்சால் 2 மணி நேரம் கூட அப்படியே ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா அதோட எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கும், மசாலாவோட எசன்ஸ் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மீன் இப்போ ரெடி. பொரிக்கலாமா? சூடான கல்லில் 3 கொத்து கருவேப்பிலை வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வச்சிங்கன்னா இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மீனில் இறங்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்மீனில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணுன்னா, நீங்கள் வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக 4 மீன் 5 மீன் ஒரே டைமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துடாதீங்க. 2 பீஸாக வைங்க, அதுவும் சென்டர் பகுதியில் வைங்க. அப்போ தான் அதுக்கு நல்லா வேக வைக்க முடியும். இது நல்லா வேகும்போது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எதுக்குன்னா நல்லா குக் ஆகணும், அது மேலே நல்லா ஆவி போட்டு குக் ஆகணும். அப்படின்னா நல்லா ஆயில் போட்டுட்டு நல்லா வெந்துட்டு இருக்கும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அந்த கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு அதோட எசன்ஸ் இறங்கியிருக்குன்னு. இந்தளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா கல்மீன் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போது மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது சமையல் முழுக்க அம்மா, வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான். மீன் எடுத்து கொடுத்தது அப்பா. ஸோ ஃபேமிலியாக தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. எல்லா மீனையும் பொரிச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. ஆனியன் ப்ளஸ் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அம்மா பார்த்தீங்களா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணி என்னை டேஸ்ட் பண்ண வைக்கணும். இதுதான் வேலை. நான் தாங்க டேஸ்ட் பண்ண போகிறேன். அம்மா எனக்காக 2 கல்மீன் எடுத்து பரிமாறுறாங்க. ஓகேங்களா? நல்லா வெந்திருக்குங்க. கல்மீனுங்கிறது பொரிச்சு எடுக்கிறத காட்டிலும், எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத காட்டிலும் கல்லில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஜூஸியாக இருக்குது. அதோட அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.